வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உதயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பயோகேஸ். அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம அந்த தற்சார்பு பொருளாதாரத்தில் ஒரு 3 டாபிக் பார்த்தோம். ஒன்று பால், ரெண்டாவது அரிசி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தது கரும்பு. ஸோ இந்த 3 வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்துட்டு மக்களாகிய நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அது இல்லாமல் எனக்கு அந்த ஆதரவுலேருந்து கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இது உங்கள் கிட்ட போய் சேர்ந்துதா, அவ்வளோதான். ஸோ இந்த தற்சார்பு பொருளாதாரம் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா நீங்கள் மட்டும் பார்க்காம உங்களோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறப்ப என்ன ஆகுனாக்கா, கம்மிங் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ், அதாவது நாம் தமிழர் அவங்களுக்கான ஒரு டைம் சப்போர்ட்டாவது கொடுத்து பார்ப்போம். நம்ம நாடு முன்னேறணுன்ற ஒரு ஆசை தாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னன்னாக்கா பயோகேஸ். பயோகேஸ்னால் என்னது? ப்ரீவியஸாக வந்துட்டு நான் அரக்கோணத்தில் அந்த முனிசிபாலிட்டி மட்டும் தான் சொன்னேன். இந்த தடவை கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்டையும் எடுத்துப்போம். அரக்கோணத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. அதில் குடும்பமாக பார்க்க சொல்ல ஒரு 1.2 லட்சம் குடும்பங்கள், ஹவுஸ் ஹோல்ட்ஸ். சரிங்களா? இந்த மக்கள்கிட்ட தினமும் நம்ம கிடைக்கிற ஒரு பொருளை வச்சு தான் நம்ம பயோகேஸ் பிளான்ட்டே ரெடி பண்ண போகிறோம். அதாவது நம்ம வெளியில் போயிட்டு யார்கிட்டையும் எதுவும் காசு கொடுத்தலாம் எதுவும் வாங்க தேவையில்லை. என்னென்ன பொருள் வச்சு பண்ண போகிறோம்னாக்கா, அதாவது கழிவுகள். எல்லார் வீட்லையும் செப்டி டேங்க் இருக்கும். ஸோ அந்த செப்டி டேங்க்லேருந்து வர ட்ரைனேஜ் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த காய்கறி மார்க்கெட்டில் டெய்லி வேஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதையும் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன கடைங்க, டீ கடை, அந்த மாதிரி இங்கேருந்து கிடைக்கிற வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுடங், அதாவது மாட்டு பண்ணைகள், அது மாடு வளர்ப்பு இங்கெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து வர கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கலெக்ட் பண்ணிப்போம். இதை எல்லாம் எங்கே கலெக்ட் பண்ண போகிறோம்னாக்கா, அதாவது அரக்கோணத்தில் ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை வந்துட்டு உருவாக்க போகிறோம். அந்த இடத்துல இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு வர மாதிரி ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பைப்லைன் மூலியமாகவும் எடுத்துகிட்டு வரலாம், வண்டிங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாகவும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா இப்போ பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆக நம்ம கம்ப்ளீட் ட்ரைனேஜ் சிஸ்டமும் ப்ராப்பராக போட்டு பண்ணோம்னாக்கா ஃபியூச்சரில் ரொம்ப எந்த ஒரு கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே தேவையில்லைங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன்னாக்கா, நம்ம எல்பிஜி கேஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ப்ரொடக்ஷன்ன்ற ஒரு விஷயமே இல்லாமல் ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா, அதாவது க்ரூட் ஆயில் அந்த கிடைக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து சுத்திகரித்து அதுலேருந்து பிரித்து எடுக்கிற பெட்ரோல், ஆயில், அந்த மாதிரி கேஸ், அதுலேருந்து கிடைக்கிற கேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பயோகேஸ் ஆலைன்னா என்னன்னாக்கா, உயிரியல் கழிவுகளை வந்துட்டு எரிசக்தியாக மாற்றக்கூடியது தாங்க பயோகேஸ். அதாவது கழிவுகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா மூடிய தொட்டியில் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சேர்க்கப்படும். எல்லா கழிவுகளும் அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பாக்டீரியா வந்துட்டு அதை உடைத்து உருவாக்கக்கூடியது தான் மீத்தேன் எரிவாயு, பயோகேஸ். அது இல்லாமல் அதுலேருந்து நம்மளுக்கு இயற்கை உரம், அதாவது ஃபர்டிலைசரும் கிடைக்கும். இதனால் என்ன ஆகுதுனாக்கா, கழிவுன்ற ஒரு விஷயம் நம்ம வேற எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்போசல் பண்ண தேவையில்ல. அதாவது குவான்டிட்டி எவ்வளோ கிடைக்குதுனாக்கா 30 to 35 டன் டெய்லி. இது இப்போ எங்கே போய் கலக்குதுனாக்கா, அதாவது ஏரிங்க, அப்புறமா காலி மனைகள், வேஸ்ட் அப்படியே திரும்ப டிஸ்போசல் பண்ணுறது, இப்படியே வந்துட்டு ரோடில் சுத்தம் இல்லாமல் நிறைய இடத்துல இருக்கிறது, இந்த மாதிரி அதில் எல்லா இடத்துலையும் பிரிஞ்சு போகுது. அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா 60% பார்த்தீங்கன்னாக்கா உயிரியல் கழிவுன்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா 20 to 25 டன் பயோகேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இதற்காகவே நம்ம டெய்லி கிடைக்கிற இந்த 30 to 35 டன் கழிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, 20 to 25 டன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பயோகேஸ் பிளான்ட்டை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். இதனால என்ன ஆகுனாக்கா 2500 கியூபிக் மீட்டர் எரிவாயு நமக்கு கிடைக்கும். இந்த எரிவாயு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னாக்கா, சமூக சமையல் கூடங்கள், பயோ சிஎன்ஜி, மின்சாரம் கூட தயாரிக்கலாம். விவசாயத்தில் கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. அதாவது பயோகேஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் அதுலேருந்து வர ஸ்லட்ஜ், அதாவது வேஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபர்டிலைசர், பிரித்து எடுக்கப்படும் அந்த ஃபர்டிலைசரை. இந்த பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிற, அதாவது உரம் எவ்வளோ கிடைக்கும்னாக்கா 15 டன் வரைக்கும் கிடைக்கும். இந்த டெய்லி நம்மளுக்கு கிடைக்கிற வேஸ்ட்டை வச்சு, அதாவது ஒரு ஆண்டுக்கு 5000 டன் வரைக்கும் உரம் நம்ம இதுலேருந்து எடுக்கலாம். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னாக்கா, விவசாய செலவு குறையும், நிலத்தின் வளம் அதிகரிக்கும், கெமிக்கல்ஸை வந்துட்டு நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு குறைச்சிடலாம். இதுக்கான திட்ட செலவு எவ்வளோ ஆகும்? அதாவது வீடுகள்லேருந்து, சந்தையிலேருந்து, இங்கேருந்து கிடைக்கிற கழிவுகள்லாம் சேகரிக்க தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அரக்கோணத்துக்கு மொத்தமாக நம்ம பண்ணக்கூடிய தொட்டிகள் எவ்வளோனாக்கா, அதாவது 150 இருந்து 200 கோடி வரைக்கும் செலவாகும். அதாவது பயோகேஸ் ஆலை கட்டுமானத்துக்குங்க, டைஜஸ்டர் டேங்க், எரிவாயு சேமிப்பு, சுத்திகரிப்பு அமைப்பு, உர தயாரிப்பு பிரிவு, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு 20 to 40 கோடி கிட்ட ஆகுங்க. அப்புறமா கழிவு சேகரிக்கும் வாகனங்கள், மொத்த திட்ட செலவு, அதாவது பயோகேஸ் பிளான்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ காசு தேவைப்படுதுனாக்கா அரௌண்ட் 200 கோடி கிட்ட தேவைப்படுது. வெறும் அரக்கோணம்
டிஸ்ட்ரிக்ட் மட்டும். இதுல வேலை வாய்ப்பு, அதாவது நேரடி வேலை வாய்ப்பு, ஆலை ஊழியர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள், வாகன ஓட்டுநர்கள், ஸோ 120 இருந்து 150 வேலைகள் இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடைக்கும். அதாவது மறைமுக வேலை, அதாவது இன்டைரக்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் சேகரிப்பு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல உரம் தயாரிக்க பிரிவுல, எரிவாயு விநியோகத்துல, பராமரிப்பு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 பேர்கிட்ட நம்மளுக்கு இன்டைரக்டாவே வேலை கிடைக்கும். அதாவது இவ்வளோ பேருக்கு நம்ம இந்த ஒரு பிளான்ட்டை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். இதுல இருந்து அரக்கோணம் மக்களுக்கு கிடைக்கிற நன்மை என்னது? நகரம் சுத்தமாகும், அதாவது குப்பை குவியது குறையும், நகரத்தோட எதிர்காலமே மாறுங்க. பயோகேஸ்க்காக நம்ம இதை ப்ராசஸ் பண்ணலாம்னு நம்ம ஒன்று சொல்றோம், ஒரு நல்ல திட்டம். அதுக்கப்புறம் பால், அரிசி, இதெல்லாம் டைரக்டா யாரோட லிங்க்? விவசாயிங்க, வீட்டு மக்கள், அதாவது ஜனங்களோட லிங்க். சரிங்களா? இங்க யாராவது பிரைவேட் செக்டரை நம்ம கூட்டிட்டு வரோமா? பிரைவேட் செக்டரை கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு நல்லா ஒன்னே யோசிச்சிங்க, நான் ஒரு நார்மலாக ஒரு வீடு கட்ட போகிறேன். சரிங்களா? ஒரு வீடு கட்ட போகிறப்பவே யார்கிட்டயாவது நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் யாராவது இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ்க்கும் மீடியேட்டர்ஸ்க்கும் நடுவில் என்ன நல்லா நடக்குது தெரியுமா? 10% கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஒரு வேலை செய்யறதுலேயே 10% 10,000 ரூபா கச்சா சந்தோஷம்டா அப்படின்னு நினைக்கிற ஒரு டீம் மத்தியில் பல கோடி கம்பெனி, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பல கோடி ஆகும். அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாக்கா அதில் ஒரு 10% கமிஷன் கிடைக்கிறதுன்ற ஒரு ஆசைக்காக மட்டும்தான் இந்த போஸ்டிங். நல்லா கேட்டுங்க, வெளியிலேருந்து வெளிநாட்டா முதலீடு எடுத்துகிட்டு வந்தால் வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. வேலை கிடைக்காம போகாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ரெனால்ட் நிசான் கம்பெனி எடுத்துங்க. அதுக்குள்ளே இருக்க எத்தனை எம்ப்ளாயிஸ் பர்மனெண்ட்டாக வேலை செய்கிறாங்க தெரியுமா? எல்லாம் தற்காலிகமாக வேலை செய்கிறாங்க. பர்மனெண்ட் எம்ப்ளாயிஸ்ன்றது கம்மி. ஆனால் டெம்பரரியாக அப்பண்டிஸாக வந்துட்டு மாறி, அதாவது நம்மள்ட்ட வந்து எஜுகேஷனில் படிச்சுட்டு வராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி டிப்ளமா, இவங்கெல்லாம் வந்துட்டு ட்ரெயினியாக போட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வெளில அமைச்சிருவாங்க. அதுலேருந்து ஒரு சொற்ப விரல விட்டு எண்ணிடலாம் நல்ல ஆட்கள், அதாவது 1-2 பேர் எடுப்பாங்க. இது பேர் நம்ம நாட்டு மக்களுக்காக வரலைங்க. அவன் நாட்டு லாபத்துக்காக மட்டும்தான் வரான். அவன் நாட்டுக்காக மட்டும் வரானா கூட இல்லை எனக்கு தெரியாது, அவனோட சுயநல லாபத்துக்காக வரான். அந்த கம்பெனி வரப்போ யாருக்கு லாபம்? நம்ம தேர்ந்தெடுத்தோம் பார்த்தீங்களா, அதாவது சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? நான் அவர் கொள்ளடிச்சார் நான் சொல்லலை, இருக்கா? நல்லா யோசிச்சிங்க. எது வந்தால் நல்லது, எதுக்காக போராடுறாங்க? நான் வரணும் எதுக்காக போராடுறாங்க? பார்க்குற மக்கள் உங்களுக்கு எதுனா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் சொல்கிற விஷயம் அதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆமாம் இல்லை அப்படின்றதையும் சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்க, இந்த வீடியோவில் எனக்கு எந்த லாபமும் இல்லைங்க. அதாவது என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. ஏன்னா நானும் வந்துட்டு சவுதி அரேபியாவில் இருக்கேன், நானும் சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபினான்ஷியல் பேக்கப் எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் யார்கிட்டையும் இல்லைங்க. பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம்.